எம்ஜிஆர் வேணான்ட்டார். ஏன் வேண்டான்னு தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்தால் மாற்று சக்திகள், தேசிய கட்சிகள் தமிழகத்துல கால் ஊன்றி விடுவார்கள், அதனால வேண்டான்னாங்க. ஓகே, அதனால இந்த முறை அதனால அப்படி சேரக்கூடாது. எதிரெதிர் துருவங்களாக திமுகவும் அதிமுகவும் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற வரைதான் திராவிட சித்தாந்தங்கள் தமிழகத்துல இருக்கும். தாவேகா அப்படின்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்திருக்கும் போது இப்ப திரும்பவும் திமுக சிலதெல்லாம் எது வேகமா வருதோ அது வேகமா போயிடும். அது அவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஜென்சி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ஒரு பக்கம் போவாங்க, சீக்கிரமா டிஸாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவாங்க. இந்த கூட்டம் முழுக்க சீமான் பக்கம் போச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை வந்த உடனே பெரிய ஆதரவு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் போச்சு. இப்போ விஜய் வந்த உடனே சீமானை விட்டுட்டு அண்ணாமலையை விட்டுட்டு விஜய் பின்னாடி போகிறாங்க. அது மாதிரி இன்னொரு மாற்றம் வரும்பொழுது அதை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். திமுகவிலோ அதிமுகவிலோ இருப்பது நிரந்தர வாக்கு வங்கி. இந்த கட்சியில் தாவேகால் இருப்பது என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி அல்ல. திமுகவிலிருந்து 55 லட்சம் வாக்குகள் போயிருக்கு, அதிமுகவிலிருந்து 50 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. சீமான், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி இதுல இருந்து ஒரு 10-15 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. புது வாக்காளர்கள் ஒரு 22 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. இதுதான். அப்ப அதனால திமுகவும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தாங்கள் இழந்த வாக்குகளை மீட்டு கொண்டு வந்தாலே, அவர்கள் நம்பிக்கையை பெற்றாலே களம் மீண்டும் திமுக அதிமுக, அதில் அதிமுக வெல்லுகிற நிலைக்கு உருவாகும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.